இந்த அஜித்குமார் தம்பி அவர்களோட மரணத்தை எப்படி எடுத்து செல்லணும், அவருக்கு எவ்வளோ உண்மையாலுமே அவங்க குடும்பம் மேலே அக்கறை இருந்து அவருக்குரிய இரங்கலையும் அன்பையும் வெளிப்படுத்தணும்னா இப்படி திசை திருப்பலாம் இவ்வளோ சேனல்ஸும் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. சாத்தான் குளத்தை பற்றி 90% பேசுகிறாங்க, 10% தான் அஜித்குமார் அவங்க தம்பியை பற்றி பேசுகிறாங்க. அதை தவிர என்னோட பர்சனல் வாழ்க்கை வரலாறு இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாது. பர்சனல்னால் இவங்க கல்யாணம் பண்ணாங்க, இவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை, இவங்க அப்படி, இவங்க ரூடு, இவங்க அப்படி இப்படின்னு என் வாழ்க்கையில் என்னோட பர்சனல் சேற்றை வாரி இறைப்பதுங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு தேவையில்லாத விஷயம். சண்முகன்றவர் உண்மையாலுமே கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட மாருதி 800 ஒரு ஷூட்டிங்காக கேட்டார். அப்போ நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். எதுக்கு கேட்டார்னா, அந்த காரை அடித்து நொறுக்கணும், அதை ஒரு படமாக பிடிக்கிறாங்களாம், செலவுக்கு அந்த படப்பிடிப்புக்காரங்க தரப்புலேருந்து காசு வாங்கி தந்துடுறேன்னாரு. கொடுக்க முடியாதுங்கன்னு சொல்லிட்டேன். என் மேலே ஒரு வெறுப்பும் கோவமாக எதையாவது பரப்பி விட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ இந்த பிரச்சனையிலையும் அவர் மற்றவங்களை எல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. தெய்வத்தை நம்பி இருக்கோம். விதி வலியது, கடவுள் நமக்கு என்ன சொல்கிறாரோ நம்ம அதை கேட்டுக்குவோம். சட்டத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு கண்டிப்பாக தருவோம்.